ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்து உள்ள கடம்பூர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோபி சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியிலிருந்து வரங்க, கடம்பூர் மலைப்பகுதியிலேருந்து வரங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒயின் ஷாப் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் அங்கே தான் வராங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே அங்கே தான் இருக்குது, பக்கத்தாலேயே இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற ஒயின் ஷாப்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. குழந்தைங்க 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்குங்க ஸ்கூல். அங்கே வர பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. வரவங்க எல்லாம் அங்கேயே கூட்டிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப் அகற்றணும்னு நாங்கள் இல்லை கேட்டுக்கிறோம் உங்ககிட்ட. அது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அங்கே எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் ஸ்கூல் போனாலும் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறணுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பாதிப்பாக தான் இருக்குது. நிறைய ஸ்கூல் குழந்தைங்களும் கெட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் வேறு அந்த இடத்துல ஆகுதுங்க. நாங்கள் அதுக்கு சப் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், கோபி வந்திருக்கோங்க.